இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியே உள்ளது. இனிமேல் ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வழங்குவதில் புதிய நடைமுறை அமலுக்கு வர இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கு புதிய நடைமுறை அறிமுகம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக பிஓஎஸ் கருவியுடன் மின்னணு தராசு இணைக்கும் நடைமுறை சென்னையில் சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டை உறுப்பினர் கைரேகை வைத்தால் மட்டுமே பில் போடும் வசதியுள்ள பிஓஎஸ் கருவியுடன் மின்னணு தராசும் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் தராசில் வைக்கப்படும் பொருளின் எடையே பில்லில் பதிவாகும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் கைரேகை வைக்கிற கருவியோட பார்த்தீங்கன்னா இனிமேல் எடை வைக்கும் மின்னணு கருவியும் இணைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கைரேகை வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பொருள்னு சொல்லிட்டு அவங்க எடை வச்சு கொடுப்பாங்க. அந்த எடை ஆன்லைன்லேயும் பதிவாகும். அதேமாதிரி உங்களுக்கான பில் கொடுக்குறாங்களா, அந்த பில்லையும் எவ்வளோ பொருட்கள் எவ்வளோ எடை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டும் அந்த பில்லையும் ஆட்டோமேட்டிக்காக பில் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறை சோதனை அடிப்படையில் நடைமுறைக்கு வந்துள்ளதுன்னு கூறப்பட்டுள்ளது. விரைவில் இது வெற்றியடைந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது முக்கிய அறிவிப்பு. அடுத்ததான் உங்களோட ரேஷன் கடை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதுன்னு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஐக்கான் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்ட அறிக்கைகள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாவட்டம் பேர் எல்லாமே இருக்கும். உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ணி உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கடை குறியீடு, கடை பொறுப்பாளர் பெயர், கடையோட பேர் இருக்கும். கடையோட பேர் தான் உங்களுடைய ஊர் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஊர் பேர் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீட்டு எண்ணை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நியாயவிலை கடை தகவல்னு சொல்லி கொடுத்துட்டு கடை திறந்திருந்தால் ஆன்லைன் சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். கடை மூடப்பட்டிருந்தால் ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருக்கும். ஆஃப்லைன் சொல்லியிருந்தால் ரேஷன் கடை மூடி இருக்குன்னு அர்த்தம். ஆன்லைன் இருந்தால் ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். திறந்திருந்தால் ரேஷன் கடையில் போய் நீங்கள் பொருட்களை வாங்கி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பண்ணுங்கள்.